Flipkart இது மாதிரி மற்ற e-commerce வெப்சைட் எல்லாத்துலயுமே பெஸ்ட்டான ஆஃபர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்களா? அதுக்கு சிம்பிளா ஒரே ஒரு சீக்ரெட் தான் இருக்கு. உங்கள்ட்ட டெலிகிராம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு மேல சர்ச் பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல அட் போட்டு பை ஹாட் கே டீல்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. இல்லைன்னா அந்த குரூப்கான லிங்க் நம்ம வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி டைரக்டா அந்த சேனல் ஜாயின் பண்ணிக்கங்க. அந்த குரூப்ல Flipkart, Amazon அதுக்கப்புறம் மற்ற e-commerce வெப்சைட் எல்லாம் எப்பெல்லாம் பெஸ்ட்டான ஆஃபர்ஸ் டீல்ஸ் கொடுக்குறாங்களோ அதுக்கு அலர்ட் உங்களுக்கு மெசேஜ் வந்துட்டே இருக்கும். நீங்க அதை யூஸ் பண்ணி நீங்க அந்த பொருளை வாங்கிக்கவும் முடியும். அது எல்லா அப்டேட்டுமே ஒன்று கிடைக்கும். மறக்காம லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவில் Xiaomi பட்ஜெட் செக்மெண்ட்ல பெஸ்ட்டான ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே Coolpad, Infocus இந்த மாதிரி பிராண்ட் எல்லாம் 10,000 ரூபாய் பிரைஸ் பாயிண்ட்க்கு வேற லெவல் ஸ்பெக்ஸ் கொடுத்து இந்தியாவில் ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் Coolpad அண்ணாத்தி எல்லாம் 10,000க்கு 6 GB RAM அப்படிங்கிறத அசால்ட்டாக தூக்கி கொடுத்துருந்தாங்க. Coolpad ஸ்மார்ட் ஃபோன் செம ஸ்பெக்ஸோட பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோனாக தான் இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க. ஆனால் என்ன, Coolpad ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹீட் ஆகும், சில நேரங்களில் அங்கங்கே வெடிக்கவும் செஞ்சது. அதனாலேயே நிறைய பேர் Coolpad ஸ்மார்ட் ஃபோன் வாங்காமல் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக Xiaomi ஸ்மார்ட் ஃபோன் வாங்க ஆரம்பித்தாங்க. Coolpad கூட சைனீஸ் பிராண்டாக இருந்துச்சு. Infocus அப்படின்னு நான் சொன்னது ஒரு அமெரிக்கன் கம்பெனி. அந்த ஸ்மார்ட் ஃபோனுமே இந்தியாவில் 10,000 ப்ரைஸ் பாயிண்ட்க்கு வேறு லெவல் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாங்க. நான் ஃபர்ஸ்ட் வாங்கி யூஸ் பண்ண ஸ்மார்ட் ஃபோன் Infocus தான். செகண்ட் டைம் வாங்கி யூஸ் பண்ணது Infocus தான். அதுக்கப்புறம் தான் Poco F1 ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களில் யாராச்சும் Infocus ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே போய் கமெண்ட்ல சொல்லுங்கள். அந்த ஸ்மார்ட் ஃபோனோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவல் இருந்துச்சு. உண்மையாலுமே நான் Infocus பிராண்டை இப்போ மிஸ் பண்ணுறேன். இப்போ அதை விட்டுறலாம், Coolpadக்கு வரலாம். Coolpad இந்தியாவில் பெருசாக இப்போ ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறதே கிடையாது. அவங்களோட கூல் சீரிஸ் மட்டும்தான் வருஷத்துக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் இயர் எப்போவோ ஒரு ஸ்மார்ட் ஃபோன் Cool 5 சொல்லி லான்ச் பண்ணாங்க. இப்போ அதோட சக்ஸஸர் மாடல் Coolpad Cool 6 ஒரு 14,000 ரூபாய் ப்ரைஸ் பாயிண்ட்க்கு இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அமேசானில் எக்ஸ்க்ளூசிவாக இந்த ஸ்மார்ட் ஃபோனை சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. 14,000 ரூபாய் ப்ரைஸ் பாயிண்ட்க்கு டாப் பிராண்டான ரியல்மிலேயே நம்ம பார்க்காத ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் டைப் சி போர்ட்டெல்லாம் இந்த Coolpad Cool 6 ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அது போக செம ஒர்த்தான கேமரா, ஓரளவுக்கு நல்ல ப்ராசஸர் கொடுத்தா இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் Coolpad Cool 6 ஸ்மார்ட் ஃபோனை 14,000 ரூபா போட்டு வாங்கலாமா, 11,000க்கு இந்த ஃபோனில் என்னவெல்லாம் ஸ்பெக்ஸ் கொடுக்குறான்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமர்த்தி நம்ம டெக் ஃபோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Coolpad இது ஒரு சைனீஸ் கம்பெனி தான், நான் அதை ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். இந்த Coolpad Cool 6ல டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 6.53 இன்ச், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் IPS LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு நாட்சோ கட் அவுட்டோ கிடையாது. இதுக்காக பாப்அப் செல்ஃபி கேமரா மெக்கானிசம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்க்கு நிறையா பிராண்ட்ஸ் இப்போ ஃபுல் வியூ டிஸ்பிளே ஆஃபர் பண்ணுறாங்க. இங்கே Coolpad ஆஃபர் பண்ணுறாங்க. அதனால் 93.07% ஸ்க்ரீன் டு பார் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. சைடில் கீழே எல்லாமே பெசல் ரொம்ப ரொம்ப தின்னாக கொடுத்துருக்காங்க. அதனால தான் இவ்வளோ அதிகமாக ஸ்க்ரீன் டு பார் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்க்கு ஒரு கம்ப்ளீட்டான நல்ல டிஸ்பிளேன்னு எதிர்பார்த்தீங்கன்னா ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் கொடுத்துருக்க ஃபுல் வியூ டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டிஸ்பிளே நீங்கள் தாராளமாக வாங்கலாம். மூவிஸ் அதிகமாக பார்க்கணும்னு எதிர்பார்க்குறவங்களும் இந்த டிஸ்பிளே நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஓவராலாக ஒரு நல்ல டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இங்கே அப்படியே பேக் சைட் டிசைன் போனீங்கன்னா இங்கே ஒரு 2 கலர் ஆப்ஷன் கொடுக்குறாங்க, சில்வர் கலர், ப்ளூ கலர் அப்படின்னு சொல்லிட்டு. பிளாஸ்டிக் பேக் கொடுத்து அதுக்கு மேலே ஒரு கிளாசி ஃபினிஷ் கொடுத்துருக்க மாதிரி தான் தெரியுது. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்லாம் கிளாஸ் பேக் எதிர்பார்க்க முடியாது. இது வந்து கூல் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு Coolpad தரப்புன்னு சொல்கிறாங்க. கீழே கூல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. மேலே வெர்டிகல் அலைன்மெண்ட்ல ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இங்கே பேக் சைடு தான் ரியல் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஃபேஸ் அன்லாக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பேக் சைடு டிசைன் லுக் வைஸ் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்குது. அந்த கிளாசி கிரேடியன்ட் ஃபினிஷ் வந்து ரொம்பவே ரிஃப்ளெக்டிவாக இருக்க மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. அந்தளவு கையில் பிடிச்சி ஹோல்ட் பண்ணிங்கனாலுமே ஃபோன் வளர்க்கிட்டு போகிற சான்சஸ் இருக்குது. இங்கே 198 கிராம் வெயிட் கொடுத்துருக்காங்க. 9.2 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. வெயிட் திக்னஸ் எல்லாமே Coolpad கொஞ்சம் அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. பாப்பு செல்ஃபி கேமரா மெக்கானிசம் யூஸ் பண்ணாலே எப்போவுமே ரெண்டுமே ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகும். அதுதான் இந்த Coolpad Cool 6 ஸ்மார்ட் ஃபோனில் நடந்திருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஹைலைட்டான விஷயத்துக்கு வருவோம். 14,000 ரூபா ப்ரைஸ் பாயிண்ட்க்கு இங்கே பேக் சைட் கேமரான்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதில் பிரைமரி கேமரா 48 மெகாபிக்சல் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட கேமரா சாம்பிள்ஸ் நீங்கள் காட்டிக்க வச்சு பார்க்குறப்ப குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. 48 MP 11,000க்குலாம் பெருசாக குறை சொல்ல முடியாது. ஒரு நல்ல கேமரா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது கூட சும்மா ஒரு 2 மெகாபிக்சல் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து வைட் ஆங்கிள், அல்ட்ரா வைட் ஆங்கிள்னு சொல்லிட்டு Coolpad மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சும்மா 2 கேமரா கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக இங்கே கொடுத்து வச்சிருக்காங்க. பிரைமரி கேமரா நல்லா கொடுத்தாலே இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு போதும். ஒரே ஒரு கேமரா கொடுத்தா கூட போதும். அது இங்கே நல்லா தான் கொடுத்துருக்காங்க. அந்த கேமராக்காகவே நிச்சயமாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஹைலைட்டாக Coolpad எப்போவுமே ஒர்த்தாக கொடுக்குற மாதிரி செல்ஃபி கேமரா 21 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. இது பாவப்பாய் வரதில் தான் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா குவாலிட்டியுமே அவங்க காட்டிக்க சாம்சங் வச்சு பார்க்குறப்ப வேறு லெவலில் இருக்குது. நிச்சயமாக 21 மெகாபிக்சல் செல்ஃபி கேமராவெல்லாம் நம்மளால் 14,000 ரூபா ப்ரைஸ் பாயிண்ட் எதிர்பார்க்க முடியாது. இங்கே Coolpad கொடுக்குறாங்க. கேமரா குவாலிட்டி அவங்க காட்டிக்க சாம்பிள்ஸ் ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. ரியல் டைம்லேயே கேமரா குவாலிட்டி நல்லா தான் இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பவர் பண்ணுற வகையில் MediaTekோட Helio P70 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க.
லாஸ்ட் இயர் 25,000 30,000 ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு லான்ச் பண்ண நிறைய ஸ்மார்ட் ஃபோன்லேயே இந்த ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்காக 11,000 இந்த ப்ராசஸர் நான் ஒருத்தனால சொல்ல மாட்டேன். கிராஃபிக்ஸ்க்கு மாலி G72 ARM GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. கிராஃபிக்ஸ் எல்லாம் நார்மலாக தான் இருக்கும். இந்த ப்ராசஸரை ஒரு அண்டர் 10,000 எடுத்து வந்தாங்கன்னா நிச்சயமாக பெஸ்ட்டாக இருந்திருக்கும். ஆனால் 11,000 ப்ரைஸ் பாயிண்ட்க்கு இது ஒருத்தான ப்ராசஸர் கிடையாது. இது ஆண்ட்ராய்டு ஸ்கோரில் 1,50,000 தான் இருக்குது. இதுக்கு பதிலாக மீடியாடெக்கோட ஹீலியோ G சீரிஸில் G80 G85 இல்லைனா G90 இந்த 3 ப்ராசஸர் ஏதாச்சும் ஒரு ப்ராசஸர் கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட் இன் செக்மெண்ட்டாக இருந்திருக்கும். இங்கே பர்ஃபார்மன்ஸ்ன்றப்ப கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் Android 10ல் ரன் ஆகுது. இதெல்லாம் பேக்கப் பண்ணுறாங்க. ஒரு 4000 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. 4000 mAh பேட்டரி கொடுத்து வெயிட் கிட்டத்தட்ட 200 கிராம் பக்கமாக கொடுத்துருக்காங்க. அது இந்த ஸ்மார்ட் ஃபோனை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் ட்ராபேக் தான். இப்போ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்க்கு 5000 mAh பேட்டரி அப்படிங்கிறது மினிமம் 10 செட்டாக மாறிடுச்சு. மேக்ஸிமம் 6000 mAh பேட்டரியை நிறைய பிராண்ட் ஆஃபர் பண்ணுறாங்க. ஆனால் 4000 mAh அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மியான பேட்டரி தான். இதுக்கு டைப் சி போர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது செம ஒர்த்தான டீல் தான். ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்லாம் கொடுக்கல. 10 வாட் அடாப்டர் தான் கொடுத்துருக்காங்க. சேம் டைம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக்கெல்லாம் கிடையாது. அதுக்கு பதிலாக பாக்ஸ்லேயே 3.5mm டு டைப் சி அந்த ஜாக் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அது பாக்ஸில் சில பிராண்ட்ஸ் கொடுக்கறது இல்லை, சில பிளாக் சீட் பிராண்ட்ஸே கொடுக்கறது இல்லை. இங்கே கூல்பேட் கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம் தான். இருந்தாலும் 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக்கெல்லாம் 10,000 ப்ரைஸ் பாயிண்ட் கட் பண்ணது ஒரு மிகப்பெரிய ட்ராபேக் தான். அதுவுமே கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஹைப்ரிட் சிம் ஸ்டார்ட் தான் கொடுத்துருக்காங்க. 1-2 சிம் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஒரு சிம் ஒரு மைக்ரோ SD கார்டு தான் யூஸ் பண்ணிக்க முடியும். ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் தான் பேஸ் ஆப்ஷனாக கொடுக்குறாங்க. இதைத்தான் 11,000க்கு அமேசானில் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 628 ஹை அண்ட் ஆப்ஷனாக கொடுக்குறாங்க. இதை 13,000க்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு நல்ல டிஸ்பிளே, ஓரளவுக்கு சூப்பரான கேமரா இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் 11,000 ப்ரைஸ் பாயிண்ட் வேணும் எதிர்பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கூல்பேடோட கூல் 6 ஸ்மார்ட் ஃபோன் ட்ரை பண்ணலாம். அதை தாண்டி நல்ல பேட்டரி பேக்கப் வேணும், நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் நினச்சிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு பதிலாக போக்கோ M2 ஸ்மார்ட் ஃபோன் ட்ரை பண்ணலாம். போக்கோ M2 ப்ரோ மாதிரி ஸ்மார்ட் ஃபோனே இப்போ ஆஃபரில் நீங்கள் SBI கார்டெலாம் யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா 11,500 ப்ரைஸ் பண்ணி வாங்கிக்க முடியும். அது கூட கம்பேர் பண்ணுறப்ப இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரொம்ப கீழே தான் இருக்குது. நீங்கள் தனியாக கூல்பேட் ஃபேனாக இருந்து 11,000 ப்ரைஸ் பாயிண்ட்க்கு நல்ல டிஸ்பிளே, அது போக நல்ல கேமராவோட ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஸ்மார்ட் ஃபோன் வர்த்தாலியான்னு சொல்லிட்டு கீழே போய் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். கூல்பேட் மாதிரி பிராண்டோட ஸ்மார்ட் ஃபோன் எல்லாம் நம்ம சேனலில் கவர் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.